எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனம் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் மருந்தாய் இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் மருந்தாய் இருக்கிறது. ஆமென். வாசிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 4:6-7 ஐய வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக சமூகத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள நம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். எங்களுடைய இருதயம் கர்த்தாவை உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை நான் எதேட்சையாக வந்திருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் தேவ திட்டத்தின்படி நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற சத்தியங்களை கேளுங்கள், ஜீவ வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாருங்கள், தேவன் இந்த உலகத்தை படைத்த போது இதை ஒரு பாவ உலகமாக தேவன் படைக்கவில்லை. இதை ஒரு நீதியின் உலகமாக தேவன் படைத்தார். அருமையானவர்களே, ஆதாம் ஏவாள் என்கிற ஆதி மனிதர்களை தேவன் பாருங்க நீதிமான்களாக படைத்தார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, நீதிமான்கள் என்றால் பரிசுத்த தேவனுடைய சமூகத்திலே குற்ற உணர்வு இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மையின் உணர்வு இல்லாமல் தைரியமாய் நின்று அவரோடு உறவாடக்கூடிய ஒரு திராணி, ஒரு ஸ்லாக்கியம், அதுதான் நீதி. Righteousness is the ability to stand in the presence of God without a sense of guilt, condemnation or inferiority. பாருங்க, தேவ சமூகத்திலே குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு திராணிதான் அருமையானவர்களே நீதி. இந்த நீதியை ஆதாம் ஏவாள் உடையவர்களாக இருந்தார்கள். பாருங்க, தகப்பனுடைய சமூகத்திலே பிள்ளைகள் நின்று அவரோடு கூட உறவாடுகிறது போல, ஐக்கியம் கொள்ளுகிறது போல, பாருங்க ஆதாமும் ஏவாளும் தேவ சமூகத்திலே உறவாடினார்கள், ஐக்கியம் கொண்டார்கள். பாருங்க, அவருடைய வாழ்க்கை இன்பமாய் இருந்தது. இன்பமயமான ஒரு வாழ்க்கையை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் பாருங்க பிசாசுக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை மீறினபடினாலே மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே பாவம் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பாவத்துக்கு காரணம் பிசாசு, அதுக்கு இடம் கொடுத்தது ஆதாம். ஆகவே ஆதாமுடைய பெர்மிஷனால பாவம் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. தேவன் பாருங்க இதை ஒரு பாவ உலகமாக உண்டாக்கவில்லை. ஆதாமின் பாவத்தின் மூலமாக, ஆதாமினுடைய மீறுதல் மூலமாக இந்த உலகத்திலே பிரவேசித்த பாவம் பெருக ஆரம்பித்தது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அது பெருகி வியாபிக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்குது. பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், அநியாயம், அக்கிரமம். அருமையானவர்களே, முன்பு ஒருபோதும் இல்லாத ரீதியிலே இப்ப ரொம்ப பெருகி போய் கிடக்கிறது. பாவத்துக்கு பெருகிற ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனால் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நற்செய்தி என்னவென்றால், தேவனுடைய கிருபை அது பாவத்தை மேற்கொண்டு
இது பெருகிறதா இருக்கிறது, பாவத்தை பார்க்கலும் அதிகமாய் பெருகிறதாய் இருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையினால் நிறைந்தவராய் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பாவத்தை கவுண்டர் பண்ணணும்னா கிருபையினால தான் முடியும். ஆகவே இயேசு கிருபையினால் நிறைந்தவராக அருமையானவர்களே இந்த உலகத்திலே வந்து பாருங்க, பாவத்தின் கொடுக்கை ஒடித்தார், பாவத்தினுடைய ஆளுகையை இயேசு ஒன்றுமில்லாமல் ஆக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அருமையானவர்களே பாவம் பெருகுது ஒரு சைடில், ஆனா அதை பார்க்கலும் அதிகமாய் தேவனுடைய கிருபை பெறுகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய கிருபைக்குள்ளே இல்லாத நன்மைகளே கிடையாது. எல்லா நன்மைகளும் இந்த தேவனுடைய கிருபைக்குள்ளே இருக்கிறது. அருமையானவர்களே, பாவம் மன்னிப்பு அதற்குள்ளே இருக்கிறது. பாருங்க, பரிசுத்த ஜீவியம் அதற்குள்ளே இருக்கிறது, சமாதானம் அதற்குள்ளே இருக்கிறது, சந்தோஷம் அதற்குள்ளே இருக்கிறது, ஞானம், அறிவு, அருமையானவர்களே வெற்றி வாழ்க்கை, எல்லா நன்மைகளும் இந்த கிருபைக்குள்ளே இருக்கிறது. அந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு வர வேண்டுமானால் அதுக்கு வழி ஆண்டவராய் இயேசு தான். இயேசுவை அன்றி பாருங்க தேவனுடைய கிருபை மனுஷனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது சத்தியம் அறிவிக்கிற மிகப்பெரிய ஒரு உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதெல்லாம் மனுமக்களுக்கு விளங்குச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். வாழ்க்கை பெரிய விடுதலைக்குள்ளாக வரும், அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாறும். தேவனுடைய கிருபை இயேசுவின் மூலமாய் தகுதியற்ற மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு மனுஷன் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர், என் பாவத்தை மன்னியும் சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது இயேசு உள்ளே வருகிறார். கிருபை, தேவ கிருபை அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. கிருபை பெருக ஆரம்பிக்கும் போது அங்க பாவத்துக்கு இடமே கிடையாது. பாவத்தின் ஆளுகை ஒன்றுமில்லாமல் போகிறது. கிருபை தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில பெருக செய்கிறது. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே, அவர்கள் சமாதானம் நிறைந்த ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சமாதானம் நிறைந்த ஒரு வெற்றி வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க, we are born to win. நாம் ஜெயிக்கும்படி பிறந்திருக்கிறோம். அருமையானவர்களே, நட்சத்திரங்கள் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, மீன்கள் நீந்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, பறவைகள் பறப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசிகள் ஜெயிப்பதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, நாம் ஜெயிக்கும்படி அருமையானவர்களை கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகம் பொல்லாத உலகமாக இருக்கிறது. மனிதர்கள் பாவத்திலே விழுந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். ஆகவே அருமையானவர்களே, சில நேரங்களில் சற்றும் எதிர்பாராத சில பிரச்சனைகள் நமக்கு என்ன செய்கிறது, வருகிறது. பாருங்க, சில போராட்டங்களை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்த உடனே மனசுல எண்ணம் என்னன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன் அல்லவா, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு என்கிற ஒரு கேள்வி உடனே என்ன செய்கிறது, மனதிலே வந்து விடுகிறது. உங்களுக்கும் வருது, எங்களுக்கும் வருது, எல்லா விசுவாசிகளுக்கும் வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட அருமையானவர்களே, போராட்டமான நேரத்தில் தான் நாம் இயேசுவின் வசனத்தை நினைவு கூற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு விதமாக சொன்னார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம் பாருங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சமாதானத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை சொல்லுகிறேன். பாருங்க, பிசாசு ஒரு கொடிய வஞ்சகன். பாருங்க, அவன் வாழ்க்கையில விரும்பத்தகாத காரியங்களை கொண்டாந்து என்ன செய்கிறான், போடுகிறான். பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகளுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அருமையானவர்களே, என்ன நோக்கம்னா,
நம்முடைய சமாதானத்தை கெடுக்கணும், நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை கெடுக்கணும், ஐக்கியத்தை கெடுக்கணும். அது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் திருடி போட வேண்டும், நம்மை தோற்கடிக்க வேண்டும், நம்மை வெற்றியாய் வாழவிடக்கூடாது என்பது பிசாசுனுடைய உள்நோக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்னிடத்திலே சமாதானம் உள்ளவனா இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்னா, பாருங்க, இந்த பிரச்சனை என் மூலமா தான் உனக்கு வந்துச்சுன்னு சொல்லி நீயே நினைக்க கூடாது. பாருங்க, கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணரே கிடையாது. ஒருபோதும் கர்த்தர் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறவர் அல்ல. அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, நான் உன் பட்சத்துல தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ என் பிள்ளை, நான் உன்னை நேசிக்கிற அன்பின் அப்பா. இருக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் நம்மை நேசிக்கிற அன்பின் தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்முடைய எதிரி கிடையாது, அவர் நம்முடைய ஃப்ரெண்டு. பாருங்க, நம்முடைய உற்ற நண்பனாக அவர் இருக்கிறார். ஆகவே நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்காகவே இருக்கிறேன் என்பதை விசுவாசித்து நீ ஜெயிக்க வேண்டும், நீ ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம தான் பாருங்க அருமையானவர்களே, இது எங்க இருந்து வருது, ஏன் வருது என்பதை புரிந்து கொண்டு பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே அதற்கு எதிர்த்து நின்று கர்த்தருடைய வல்லமையோடு கர்த்தருடைய உதவியோடு அவைகளை ஜெயித்து மேற்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அருமையானவர்களை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நின்று பிரச்சனைகளை மடங்கடித்து அருமையானவர்களே வெற்றியை சொந்தமாக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நாம தான் நிலைநிறுத்தணும். அருமையானவர்களே, பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு உலகத்தை எனக்காக ஜெயித்தார். இன்னொரு மாதிரி சொல்லுவோம், இயேசு உலகத்தை எனக்காக ஜெயித்தார். பாருங்க, அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நாம அதுல உறுதியா இருக்கணும். பாருங்க, இயேசு எனக்காக உலகத்தை ஜெயித்திருக்கும் போது பிசாசு என்னை மடங்கடிக்கவே முடியாது, என்னை தோற்கடிக்கவே முடியாது. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அருமையானவர் ஒரு பக்தியா வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அருமையானவர் வெற்றியாய் வாழ்கிற வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை வெற்றிக்கென்று அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, எகிப்திலிருந்து விடுதலையானார்கள். விடுதலையாகி அவங்க வனாந்தரத்தில் பிரயாணத்தை ஆரம்பித்த போது அமலேக்கியர் என்கிற ஒரு ஜாதி அருமையானவர்களே அவர்களை வழிமறித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களோடு சண்டைக்கு வந்துட்டாங்களாம். வாசிக்கலாம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம், யாத்திராகமம் 17 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். பாருங்க அருமையானவர்களே, அமலேக்கியர் என்கிற ஜாதி இஸ்ரவேலர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு
போகும்படி பிரயாணத்தை ஆரம்பித்த உடனே வந்துட்டாங்க. பாருங்க, சண்டைக்கு வந்துட்டாங்க. கவனிங்க, இந்த அமலேக்கியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏசாவின் சந்ததி என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த ஏசாவின் சந்ததி, ஏசா எப்படி யாக்கோபுக்கு விரோதமாக அவனை அழிக்க வேண்டும் என்று நினைச்சானோ, அதே போல இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று இவங்க திட்டம் போட்டு என்ன செய்யறாங்க, சண்டைக்கு வர்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தருக்கு இவங்க மேல ரொம்ப கோபம். கர்த்தர் பாருங்க, கோபத்துல தான் சொல்றாரு, அமலேக்கை வானத்தின் கீழே எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஏன் இவங்க மேல ரொம்ப கோபம் அப்படின்னா, கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோட அருமையானவர்களே இஸ்ரவேல் மக்களை ரட்சித்து அவர்களை பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு இல்லையா? பாருங்க, எகிப்துல அடிமையில இருக்கிறாங்க, படாத பாடுபடுறாங்க. பைபிள்ல போட்டிருக்குது, தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். பாருங்க, தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடனே கூட அவர் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அந்த ஜனங்களை பாருங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகும்படி தேவன் இறங்கி வந்து மோசையை தெரிந்து கொண்டு அவ்விதமாக பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி செங்கடலை பிரித்து அருமையானவர்களை இஸ்ரவேல் மக்களை அந்த செங்கடலை கடக்க செய்து, கவனிங்க, அவங்கள ஆச்சரியமான விதத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டு போகிறார். கவனிங்கள், ஆதாம ஏதேன் தோட்டத்தில் குடி வச்சது மாதிரி பாருங்க இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல போய் குடி வைக்கணும். தேவன் எவ்வளவு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார் பாருங்க. தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள மகத்தான திட்டங்கள் இருக்கிறது. இதை தேவனுடைய ஜனங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பிரதர் அப்படிமாங்க சிலரு. ஏதோ ரட்சிக்கப்படலைங்க, கர்த்தர் உங்களை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறார், உன்னதமான திட்டங்களோடு ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே பாருங்க, அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்கள் மூலமாக ரட்சகரை இந்த உலகத்துல கொண்டு வரணும். ஏன்னா ஆதாம் பாவம் செய்த போதே தேவன் வந்து வாக்கு பண்ணிட்டார். என்ன வாக்கு பண்ணாரு? ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு ரட்சகர் வரப்போகிறார். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்க போகிறார், மனுக்குலத்தை விடுதலையாக்க போகிறார், மனுக்குலத்தை வாழ வைக்க போகிறார். மனுக்குலம் அழிந்து போகாது, மனுக்குலம் இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்திருக்கும் என்பதை ஆதாம் பாவம் செய்த போதே தேவன் அறிவித்து விட்டார். அந்த திட்டம் அவர் மனசுல ஏற்கனவே இருக்குது. அதுக்கு பாருங்க ஆபிரகாமின் சந்ததியை தெரிந்து கொண்டு பாருங்க அவர்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல குடி வச்சு அவர்கள் மூலமாக ஒரு ரட்சகராய் இயேசுவை இந்த உலகத்திலே கொண்டு வந்து பாருங்க அவர் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, கர்த்தருடைய திட்டங்களை பாருங்க. அவருடைய திட்டங்கள் அருமையானவர்களை உயர்ந்த திட்டங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த திட்டத்தை நாசம் பண்றதுக்கு தான், அந்த திட்டத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்குறதுக்கு தான் பிசாசு அமலேக்கியர்கிட்ட பூந்து அமலேக்கியர் இப்ப இஸ்ரவேல் மக்களோடு எதிர்த்து நிற்கிறார்கள், அவர்களோடு சண்டைக்கு வந்திருக்கிறார்கள். கவனிங்க, நம்ம வாழ்க்கையிலையும் அதுதான் நடக்குது. ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு சில பிரச்சனைகள், எதிர்பாராத சில பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வர்றானே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்கள் நிறைவேறாதபடிக்கு அந்த பிரச்சனைகள் வருகிறது, அந்த போராட்டங்கள் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தர் நம்மை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒருத்தரை குறிச்சும் எளப்பமான திட்டமே கிடையாது. எல்லாரை குறித்தும் உயர்ந்த திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 55:9 வசனம். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் வழிகளை பார்க்கலும் தேவனுடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது. என்னை குறித்து தேவனுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. உயர்ந்த பாருங்க திட்டங்களை கர்த்தர் பாருங்க நம்மை குறித்து வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, நாம சாதாரண ஆட்களா இருக்கலாம், ஆனால் நம்மை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நம்முடைய சந்ததியை குறித்தும் கர்த்தர் உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். உயர்ந்த திட்டங்களை போட்டு வச்சுக்கிட்டு தான் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. பாருங்க,
சமீபத்தில் ஒரு சகோதரன் என்கிட்ட அவருடைய சாட்சியை சொன்னார். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் வந்து அரசாங்கத்தில் டிரைவராக இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. என் பையனை ஆசீர்வதிச்சு அவனுக்கு நல்ல அறிவை கொடுத்து நல்லா படிக்க கிருபையை கொடுத்து அவனை நல்ல மார்க் வாங்க வச்சு இப்போ அவன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். கவனிங்க, அவர் சொன்னார், இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு நான் வந்து டிரைவராக இருக்கிறேன். சில நேரங்களில் அவங்கள ஏற்றிட்டு போகிறேன், காரில் ஜீப்பில் அவங்கள ஏற்றிட்டு போகும்போது சில அரசாங்க அதிகாரிகள் என்னை பார்த்து கேட்குறாங்க, உன் பையன் என்னப்பா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நான் சொல்லுவேன், என் பையன் கவர்மெண்ட் காலேஜில் மெடிசின் படிச்சுட்டு இருக்கிறான், மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறானோடனே அவங்க கண்ணெல்லாம் பெருசாயிரும். என்னப்பா சொல்கிற? எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மெடிக்கல் சீட் வாங்குறதுக்கு அந்த பாடுபட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல, கடைசியில் இன்ஜினியரிங் போய் சேர்ந்துட்டாங்க. உன் பையனுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். யார் சொல்லுவாராம், கர்த்தருடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அருமையானவர்கள், நாம சாதாரண ஆட்களாக இருக்கலாம், நம்மை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நம்முடைய சந்ததியை குறித்தும் கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறாதபடிக்கு பாருங்க, கர்த்தரோடு கூட உள்ள உறவை திருடும்படி, அவருடைய ஆசீர்வாதங்களை திருடும்படி பிசாசு என்ன செய்யறான், சில போராட்டங்களை என்ன செய்யறான், கொண்டு வருகிறான். இப்ப இந்த போராட்டங்களை எப்படி முறியடிப்பது என்பது நமக்கு தெரியணும். இந்த போராட்டங்களை வெற்றிகரமா நம்மால முறியடிக்க முடியும். எப்படி முறியடித்து, எப்படி ஜெயம் எடுத்து அருமையானவர்களே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வாழ்வது என்பதை நாம் வந்து அறிந்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, மோசே என்ன பண்ணா, வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 17:9 முதல் பாருங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கோல் இல்லையா? அது மோசையினுடைய கோல் கிடையாது. யாருடைய கோலுங்க? தேவனுடைய கோல். எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், தேவனுடைய கோல். அது தேவனுடைய கோல். பாருங்க, நான் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, அந்த கோலை உயர்த்தி பிடித்த போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அந்த கோலை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்க, இப்போ அந்த கோல் மோசே கையில வச்சிருந்தானே, அந்த கோல் எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்புங்க ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 11:4 வசனம் பாருங்க. ஏசாயா 11:4, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். கவனிச்சிங்களா அருமையானவர்களே? வாக்கின் கோல், எல்லாரும் சொல்லுவோம் வாக்கின் கோல். அப்ப மோசே அருமையானவர்களே கைகளை பிடிச்சிருந்தானே, அது அந்த கோல் எதற்கு அடையாளமா இருக்கிறது? அது அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. கவனிங்க, அப்ப கோலை உயர்த்தி பிடித்தான் என்று சொல்வதும் ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடித்தான் என்று சொல்வதும் ஒண்ணுதான். எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குதுங்க அருமையானவர்களே? தேவனுடைய வார்த்தையை மோசே
உயர்த்தி பிடிக்கிறான். நான் நினைக்கிறேன் தேவன் அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். தேவனே, நீர் முற்செடியிலே தரிசனமான போது என்கிட்ட சொன்னீரே, இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய திட்டங்களை பாலடிக்கும்படி இந்த ஆட்கள் நினைச்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. உம்முடைய வார்த்தைகளை நான் உமக்கு நினைவுபடுத்துகிறேன். நல்ல கவனிங்க. ஜெபம் என்பது அருமையான கர்த்தருக்கு அவருடைய வார்த்தையை நினைவுபடுத்துவது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட வரும்போது பாருங்க, கண்ணீரோடு வரேன் பிரதர்ன்றாங்க சிலர். கண்ணீரை ஒரு பெரிய ஆயுதம்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டாரு, நீங்க எவ்வளவு கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்லி கேட்டாரு. ஏன்னா கண்ணீர் தான் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப பெரிய விஷயம் போல அவர் கேட்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரை ஆறா ஊத்தி இருக்கிறேன்றாரு. இப்படிலாம் ஆவிக்குரிய வட்டாரத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, எது முக்கியமில்லாத காரியமோ அதை ரொம்ப முக்கியப்படுத்துகிற ஆட்களா இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. தேவனுக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, அவர் சகல நாமத்தின் பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆகவே மோசே தேவனிடத்திலே அவருடைய வார்த்தையை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்த வரைக்கும் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். எப்ப ஞாபகப்படுத்துறதுல கொஞ்சம் குறைஞ்சானோ அப்ப அருமையானவர்களே அமலேக்கு மேற்கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். பிசாசு அவனுடைய பிரச்சனைகள் ஏன் நம்மை மேற்கொள்ளுகிறது? ஏன்னா நாம தேவனுடைய வார்த்தைகளை அவருக்கு ஞாபகப்படுத்துறது இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை வாயில பேசாம விட்டுறோம். பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனையவே சில நேரங்கள்ல பேச ஆரம்பிச்சிடணும். அப்படி இருக்குது பிரதர் சூழ்நிலை, இப்படி இருக்குது பிரதர் சூழ்நிலை, அவங்கெல்லாம் ரொம்ப எதிர்த்து வந்துட்டாங்க, இவங்க ரொம்ப எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி பாருங்க, நம்முடைய பிரச்சனைகளே பேச ஆரம்பிச்சிடறோம். பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை. தேவனுடைய பிள்ளைகளே, அதன் மத்தியிலும் மோசே தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்தது போல தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையைத்தான் உயர்த்தி காண்பிக்க வேண்டும். இருக்கிறீங்களா? பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அருமையானவர்களே அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் போராட்டமான நேரங்களிலே வெற்றியை எடுக்கும்படி என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு மோசே ஒரு மாதிரியை காண்பிச்சிருக்கிறாரு. கவனிங்க. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு போவோம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10. எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே. கடைசியாகன்னு சொன்னாலே ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறாருன்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நான் பலமுறை இந்த வசனத்தை வாசித்திருக்கிறேன். பாருங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சத்துவத்தின் வல்லமை அப்படின்னா என்ன அப்படின்றது சரியா விளங்கலை, ரொம்ப நாளாக விளங்கலை. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நல்ல கவனிங்க அருமையானவர்களே. ஊழியக்காரங்களா இருக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஊழியக்காரங்களும் பாருங்க கற்றுக்கொண்டே வருகிறோம். இன்னைக்கு இருக்கிற வெளிச்சத்தை காட்டிலும் நாளைக்கு அதிகமான வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது. அவை பர்ஃபெக்ட்னு சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. தேவனுடைய வார்த்தை அது அருமையானவர்களே ஆழம் கண்டுபிடிக்க முடியாத கடல் மாதிரி. பாருங்க, இதுல சத்தியங்களை கற்றுக்கொண்டே என்ன செய்கிறோம், வருகிறோம். நான் ஆரம்பத்தில் யோசித்தேன், கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமைனா என்ன அப்படின்னு சொல்லி. வேற ஒன்றும் கிடையாதுங்க. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை என்பது அவருடைய வார்த்தை தான். பைபிளில் போட்டிருக்குது, அவருடைய வார்த்தை உலகத்தை உண்டாக்கின வார்த்தைகள். ஆமென். பாருங்க, தேவன் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே நாம் காண்கிற இந்த அற்புதமான இந்த ஆச்சரியப்படத்தக்க உலகத்தை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. கற்பனையெல்லாம் கொஞ்சம் தட்டி விடணும் சில நேரங்களில்.
எத்தனை கோளங்கள், எத்தனை நட்சத்திரங்கள், எவ்வளவு பெரிய வானம், எவ்வளவு பெரிய பூமி, அருமையானவர்களே, அத்தனையும் தேவன் அவருடைய வார்த்தையினாலே படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு அதிகமான வல்லமை இருக்கும் யோசித்து பாருங்க. அதனாலதான் உலகத்திலேயே நம்பர் 1 கமோடிட்டி, முதல் தரமான ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை அது அபார வல்லமையை உடையது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுதான் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை. ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையாகிய வார்த்தையிலே பலப்படுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தையிலே பலப்படுங்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சங்கிலி ஜபம், கண்விழிப்பு ஜபம், உபவாச ஜபம், கண்ணீர் ஜபம், என்னென்ன பேர் கொடுக்குறாங்கன்றீங்க. எல்லாம் வாங்க ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபத்தை குறைச்சு சொல்லல, ஆனா ஜெபத்துக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? வருகிறது. வார்த்தையை நம்ம அறிந்து கொண்டு வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போமானால் அநேக நேரங்கள்ல வீணான ஜெபங்கள் தேவைப்படாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குதுங்க? பாருங்க, வீணா கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுதுகிட்டு கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை அப்பேற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையிலே பலப்படுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை ஒரு வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமும் ஆயிருந்து, யாருன்னா இயேசு. இயேசு அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமும் ஆயிருந்து சகலத்தையும் தம்முடைய, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இயேசு எப்படிப்பட்டவரா? சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. எல்லாரும் சொல்லுவோம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். சர்வத்தையும் அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே கர்த்தர் தாங்குவாரானால் உங்க குடும்பத்தை தாங்குவாரா? உங்க தொழிலை தாங்குவாரா? உங்க பிள்ளைகளை தாங்குவாரா? உங்க எதிர்காலத்தை தாங்குவாரா? நிச்சயமா தாங்குவாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இரவும் பகலும் அருமையான கர்த்தருடைய வேதத்தை நாடுகிற ஒரு உள்ளம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, இப்போ எபேசியர் 6:12 போவோம். எபேசியர் 6:12. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, பிசாசின் ஆவிகளோட நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு தான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் பலப்படுங்கள். ஏன் பலப்படுங்கள்? பிசாசின் ஆவிகளோட நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டுன்னு பயந்துராதீங்க. சிலர் பாருங்க, பிசாசின் ஆவிகளோட போராடுறதா அப்படின்னு உடனே பயந்துருவாங்க. பயப்படாதீங்க. பாருங்க, இந்த பிசாசின் ஆவிகள், இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அத்தனை பிசாசினுடைய ஆவிகளையும் மடங்கடிச்சிருக்கிறாரு, தோற்கடிச்சிருக்கிறாரு. அப்போ உங்களுடைய போராட்டம், என்னுடைய போராட்டம் யாரு கூட இருக்குதுன்னா, தோற்கடிக்கப்பட்ட பிசாசின் ஆவிகளோட இருக்குது. இது எப்படி சொல்லலாம்னா, செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி. ஹலோ, உயிருள்ள பாம்பு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா செத்த பாம்பு அடிக்கிறது ரொம்ப ஈஸி. கவனிங்கள், கர்த்தர் எல்லா பிசாசின் ஆவிகளையும் மடங்கடிச்சிருக்கிறாரு. இப்போ இதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி. ஏன்னா அதுக்கு வல்லமை இல்லை, அவருக்கு வீரியம் இல்லை, அதுக்கு விஷம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது, ஒன்றும் செய்யாது, பயப்படாதன்றார் கர்த்தர். இருக்கிறீங்களா? பிசாசுகளை நினைச்சு பயப்படவே கூடாது. பிசாசை நினைக்கும் போதே நம்ம என்ன யோசிக்கணும்னா, இயேசு அவைகளை என்னுடைய சார்பிலே மடங்கடிச்சிருக்கிறாரு. பிசாசின் ஆவிகள் மேல எனக்கு ஜெயம் இருக்கிறது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. இருக்கிறீங்களா?
எல்லாரும் சொல்லுவோம், ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. இன்னொரு முறை சொல்லுவோம், ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. இன்னொரு முறை சொல்லுவோம், ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் சொல்றார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா நான் அவைகளை மடங்கடிச்சிருக்கிறேன். கவனிங்க. இப்போ அருமையானவர்களே, 13ஆம் வசனத்துக்கு போவோம். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, தீங்கு நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், தீங்கு நாட்களிலே என்று சொல்லி பன்மையில சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது தீங்கு நாளிலே என்று சொல்லுகிற ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? தீங்கு நாளிலே என்கிற ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ வாழ்க்கையில பாருங்க, தீங்கு நாட்களாய் நிறைய இருக்கும் அப்படின்றது வேதம் போதிக்கிற சத்தியம் கிடையாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில பாருங்க, நாட்கள் எல்லாம் நன்மைகள் நிறைந்த நாட்கள். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்லா வேதத்தை புரிஞ்சுக்கணும். நல்லா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாக என்னை தொடரும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லா நாட்களும் நன்மைகள் நிறைந்த நாட்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பவோ ஒரு தீங்கு நாள் வரலாம். கவனிங்க, அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கு நாளிலே அப்படின்னு சொல்லி. ஒரு தீங்கு நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருமையில சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ வரலாம். அப்படி வரும்போது நீங்க கர்த்தருடைய வார்த்தையின் பலத்தினாலே அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்த்து சண்டை போடுங்கன்னு சொல்லல, எதிர்த்து பிசாசோட கட்டி உருளுங்கன்னு சொல்லல. எதிர்த்து என்ன செய்யணுமா? சத்தமா தான் சொல்லுங்களேன், நிற்க வேண்டும். அருமையானவர்களே, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். வசனத்தை பற்றி கொண்டு நிற்க வேண்டும். மோசே அதை தான் செய்தான். அதான் சொல்ல வர்றேன். பாருங்க, அவன் தேவனுடைய வார்த்தையின் கோலை உயர்த்தி பிடித்து நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்க, நிற்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் பாருங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையே கஷ்டத்தின் நாட்கள் தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு அம்மா பாருங்க, ஒரு பாஸ்டர்கிட்ட வந்தாங்களாம். வந்தவுடனே சொன்னாங்களாம், பாஸ்டர், என் குடும்பம் நரகம் மாதிரி இருக்குது. என் குடும்பத்தில் ஓயாத சண்டை, ஓயாத பிரச்சனை, சமாதான கேடு, ஒரே போராட்டமாக இருக்குதுன்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னாங்களாம். பாஸ்டர் கேட்டாராம், எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்படி கேட்கும்போது அந்த மாதிரி சொன்னாங்களாம், கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆயிடுச்சு, எல்லா நாட்களும் அப்படி தான் இருக்குது அப்படின்னாங்களாம். அப்போ பாஸ்டர் கேட்டாராம், தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நின்று மடங்கடிக்காம விட்டுட்டீங்களே, இத்தனை 30 வருஷமா மடங்கடிக்காம விட்டுட்டீங்களே, சத்தியத்தை புரிந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நின்றுருந்தா அவன் ஓடியே போயிருப்பான். சமாதானம் கேட்ட குடும்பத்தை விட்டே விரட்டி போடலாம், வியாதியை குடும்பத்தை விட்டே விரட்டி அடிச்சிடலாம், தரித்திரத்தை குடும்பத்தை விட்டே ஓட ஓட விரட்டலாம். இருக்கிறீங்களா? எல்லா பிரச்சனைகளையும் தேவனுடைய வார்த்தையினாலே நீங்க மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அப்படிப்பட்ட வல்லமை வார்த்தையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உரிமை, அப்படிப்பட்ட அதிகாரம் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகளை குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்காம விட்டீங்களே 30 வருஷமான்னு சொல்லி பாஸ்டர் கேட்டாராம். பாஸ்டர் சொன்னாராம், சரி இன்னைக்கு இருந்தாவது மாறுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அருமையானவர்களே, நீங்க எதிர்த்து நில்லுங்க, உங்களை விட்டு பிசாசு ஓடி போவான் போட்டிருக்குது. கர்த்தரை எதிர்த்து நிற்பாரு, அப்பொழுது கர்த்தரை விட்டு பிசாசு ஓடி போவான் போட இல்ல. சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, அவர் சொன்னாராம், இன்னைக்கு இருந்தாவது வசனத்தை பற்றி கொண்டு பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஜெயம் உண்டாகும் சொன்னாராம். தேவனுடைய மக்களை கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்நாளெல்லாம் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிசாசு நம்மை ஆளுகை செய்கிறது என்பது
கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம பிரச்சனைகளை மிதித்து மேற்கொண்டு வெற்றிகரமாய் வாழ்வது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தையும் உரிமையையும், அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, வசனத்தை பிடித்து கொண்டு தேவனுடைய மக்கள் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, எத்தனை பேர் ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? பாருங்க, ஜெயிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இப்போ வசனம் 16, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாருங்க, இந்த பொல்லாங்கன் என்ன பண்றான்? அக்கினி அஸ்திரங்களை பாருங்க எய்கிறானா. அது வெறும் அஸ்திரங்கள் கிடையாது, அக்கினி அஸ்திரங்கள். நல்லா கவனிங்க. அந்த அக்கினி அஸ்திரங்கள் அது எதை நோக்கி வருதுன்னா நம்முடைய மனதை நோக்கி வருகிறது. பிசாசுனுடைய போராட்டங்கள் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளே மனதில் தான் நடக்கிறது. மனது ஒரு போர்க்களம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். போராட்டம் உண்டு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இப்ப பிசாசு என்ன பண்றான்? அருமையான அக்கினி அஸ்திரங்களை எய்கிறான். சந்தேகத்தை மனசுல கொண்டாந்து போடுறான், பயத்தை மனசுல கொண்டாந்து போடுறான், அவிசுவாசத்தை மனசுல கொண்டாந்து போடுறான், அவபக்திய மனசுல கொண்டாந்து என்ன செய்யறான்? பிசாசு போடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இதை புரிந்து கொண்டு நாம் அவைகளுக்கு எதிர்ப்பு கொடுக்கும்படி பாருங்க, தேவனுடைய மக்கள் என்ன பண்ணணுமா? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம், அது என்னதுங்க? விசுவாசம் என்னும் கேடகம் அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். விசுவாசம் எப்படி வருகிறது? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க வரும் இல்லையா? ரோமர் 10:17. அப்ப விசுவாசம் என்னும் கேடகம் எது? அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். நல்லா கவனிங்க. பிசாசு 100 அம்புகளை விடலாம், 100 அக்கினி அம்புகளை விடலாம். ஆனால் நீங்க தேவனுடைய வார்த்தையாகிய கேடகத்தை உயர்த்தி பிடிச்சீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்க அறிக்கை செய்கிறவர்களா இருப்பீர்களானால், அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை மோசே பிடித்துக் கொண்டு நின்னது போல நீங்களும் பிடித்துக் கொண்டு நிற்பீர்களானால், பாருங்க, பிசாசு எய்கிற அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் ஒண்ணு கூட 100ல் 1 கூட உங்களை பாதிக்காது. 100மே அவிஞ்சு போயிரும், ஒண்ணு இல்லாம போயிரும். ஆமென். பாருங்க, அப்ப பிசாசு ஒரு காரியத்தில் கூட நம்மளை தோற்கடிக்க முடியாது. எப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நாம் நிற்கும் போது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடியுங்கள். பாருங்க, இந்த கேடகத்தை பற்றி சொல்றாங்க. உலகத்துல போர் சேவர்கள்லாம் பார்த்துருக்கிறீங்களா? கேடகம் வச்சிருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட கேடகம்னா, ஒரு 2 அடி உயரம் இருக்கும், ஒரு 1.5 அடி அகலம் இருக்கும். அப்படி ரவுண்டா இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அதை வச்சு போராடுவாங்க போர் வீரர்கள். ஆனா அந்த கேடகம் முழு ஆளையும் கவர் பண்ணாது இல்லையா? ஆனா இங்க கேடகம் என்கிற இந்த வார்த்தை அது எதுல இருந்து வந்திருக்குதான்? டோர்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்குதான். டோர்னா எல்லாருக்கும் தெரியும். டோர்னா கதவு இல்லையா? அருமையானவர்களே, கதவுனா ஒவ்வொரு வீட்லையும் கதவு இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லையுமே 6 அடி உயரமான கதவு, அதுக்கு மேலதான் 6 அடிக்கு மேலதான் கதவு இருக்குது. கவனிங்க, இந்த தேவனுடைய வார்த்தையாகிய கேடகம் அது கதவு மாதிரியா. நீங்க ஒரு ஆளு கதவுக்கு பின்னாடி போய் நின்றுட்டாருன்னா அப்புறம் நீங்க அவரை முற்றிலும் பார்க்க முடியாது. டோட்டலா மறைஞ்சுக்கிறாரு. அந்த கதவு அவரை முற்றிலுமா மறைச்சிருது. கவனிங்க, தேவனுடைய வார்த்தையாகிய கேடகம் அப்படிப்பட்ட ஒரு கேடகம். உச்சந்தலையிலிருந்து நம்ம உள்ளங்கால் வரைக்கும் பாதுகாக்கிற கேடகம். அதை பிடிச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால நின்றுகிட்டோம்னா பிசாசு 100 அக்கினி அஸ்திரங்கள் அல்ல, 1000 அக்கினி அஸ்திரங்களை எய்தாலும் ஒரு அக்கினி அஸ்திரம் கூட நம்மை பாதிக்காது. இருக்கிறீங்களா? பாருங்க, ஒரு அக்கினி அஸ்திரம் கூட நம்மை பாதிக்காது, எல்லாம் அவிந்து போகும். பாருங்க, பிசாசு எய்கிற அக்கினி அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாக, ஒன்றுமில்லாமலாக்கத்தக்கதாக வேத வசனமாகிய கேடகத்தை உயர்த்தி பிடியுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிற அற்புதமான ஒரு கேடகமா இருக்கிறது.
ஆ? வார்த்தையை எவ்வளவு ஆழமாய் பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆ? திருப்போம் சங்கீதம் 91 4 முதல் 8 வசனங்கள் வரைக்கும். சங்கீதம் 91 4 முதல் 8 வசனம் வரைக்கும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் போவாய். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். கவனிங்க, கர்த்தருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். வாதை அணுகாது, பொல்லாதவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது. எப்பொழுது? கர்த்தருடைய சத்தியம் உனக்கு கேடகமாக இருக்கும்போது. கர்த்தருடைய சத்தியத்தை கேடகத்தை மாதிரி பயன்படுத்துறீங்களா? பாருங்க, ஒரு போர் வீரன் கேடகத்தை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம், இல்லாட்டி கீழே போட்டுட்டு பாருங்க, சும்மா போய் எதிரிகளை ஃபேஸ் பண்ணனாலும் ஃபேஸ் பண்ணலாம். சும்மா போய் ஃபேஸ் பண்ணானா பாதிக்கப்படுவான். கவனிங்க, கேடகத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு போர் வீரனுடைய பொறுப்பு. பாருங்க, எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். கர்த்தர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார், அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவேன், அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை உங்களை பாதுகாக்கும் சொல்லி? தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தருடைய வசனம் நம்மை உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாதுகாக்கிற ஒரு அற்புதமான கேடகமாக இருக்கிறது. இந்த கேடகத்தை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. எப்போதும் அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். உம்முடைய வார்த்தைகள் என் வாய்க்கு அது தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தைகளை பேசி 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 அதனுடைய அருமையான பிரயோஜனத்தை அவன் அடைந்திருக்கிறான். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆட்டு மேய்ப்பனா இருந்தவன் ராஜாவானான்னா ஆழமான சில ரகசியங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, ஒரு இடத்துல ஜெபம் பண்றான், ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனம் என் வாயை விட்டு நீங்காதிருக்கும்படி செய்தருளோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். பாருங்க, எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற ஒரு மனுஷனா இருந்திருக்கிறான். நாம் அப்படி மாற முடியுமா? சிலர் சொல்லுவாங்க, அவன் தாவீதுங்க, அவன் பெரிய ஆவிக்குரியவன், அவன் செஞ்சிருக்கலாம், நான் எப்படி செய்ய முடியும்? அவனே செஞ்சிருந்தானா நீங்க செய்யலாம். பாருங்க, அவன் பழைய ஏற்பாட்டு விசுவாசி, அவனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியெல்லாம் கிடையாது. இயேசுவின் ரத்தம் அவனுக்காக சிந்தப்பட்ட இல்லை அந்த நாட்கள்ல. நமக்கு பாருங்க எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ், நமக்காக பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு இருக்கிறது. அவனை பார்க்கலும் அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை நாம் சொல்வோமானால் எல்லா பிரச்சனைகளையும் மடங்கடிக்கிறவர்களாக நாம இருப்போம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம், யாத்திராகமத்துக்கு போவோம் மறுபடியும். யாத்திராகமம் 17:13 வசனம் பாருங்க. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பட்டய கருக்கினாலே என்ன செய்தான்? முறியடித்தான். யோசுவா ஜனங்களை பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அந்த பட்டயம் எதுங்க அடையாளமா இருக்குது? அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். என்ன எல்லாம் தேவனுடைய வார்த்தை தானே? ஆமா. பாருங்க, தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருக்கிறார் இல்லையா? அவர் வார்த்தையா இருக்கிறாரு. அப்ப எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே, நாம் நினைப்பதை பார்க்கலாம் மிகவும் விலையேறப்பட்டது, உயர்ந்தது, வல்லமை உள்ளது, பெரியது என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மதிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பேசுகிற ஒரு வாயை எனக்கு தாரும். இருக்கிறீங்களா? பாருங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சிந்திக்கக்கூடிய மனதை எனக்கு தாரும். மீன் தண்ணிக்குள்ள வாழுகிறது போல நாம் வார்த்தைக்குள்ளே வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. பாருங்க, யோசுவா பட்டய கருக்கினாலே எதிரிகளை மடங்கடித்தான். அந்த பட்டயம் தேவனுடைய வார்த்தை தான். திருப்போம் எபேசியன் புஸ்தகம்
எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17 பாருங்க. ரட்சணியம் எனும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் என்ன செய்துங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கவனிங்க அருமையானவர்களே, ஆவியாயிருக்கிற பிசாசின் கிரியைகளை அருமையானவர்களை மடங்கடிக்கும்படி, வெட்டி வீழ்த்தும்படி பாருங்க, ஆவியாயிருக்கிற வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் அதுதான். பாருங்க, இங்க எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆயுதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தலைச்சீரா, மார்க்கவசம், அப்புறம் கச்சை, அப்புறம் பாருங்க ஷூ, அப்புறம் கேடகம், எல்லாமே தற்காப்பின் ஆயுதங்கள் தான். ஒரே ஒரு ஆயுதம் தான் பாருங்க, எதிரியை வெட்டி வீழ்த்துகிற ஆயுதம். அது என்னன்னா தேவனுடைய வார்த்தை. கவனிங்க அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற ஒரு வாய் அருமை பிசாசை வாழ்க்கையை விட்டு என்ன செய்யும்? விரட்டி அடிக்கும். பிசாசனுடைய பிரச்சனைகளை வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, வார்த்தைகளை பேசுவீர்களானால் வியாதி ஓடி போயிடும். வார்த்தைகளை பேசுவீர்களானால் தரித்திரம் ஓடி போயிடும். வார்த்தைகளை பேசுவீர்களானால் உங்களுக்கு வர வேண்டிய ஆரோக்கியம் வந்து சேரும். வார்த்தைகளை பேசுவீர்களானால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும், வெற்றி வாழ்க்கையும் தேவன் அவருடைய வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறாரு. வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பாருங்க நம்முடைய சபை, இது வார்த்தையின் சபை. தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்த சபை, இது ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. பாருங்க, ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்கள் வார்த்தையை பெரிதாக பார்க்க வேண்டும். பிரச்சனையை பெருசா பார்க்க கூடாது, வியாதியை பெருசா பார்க்க கூடாது, போராட்டங்களை பெருசா நினைக்க கூடாது, அதையே சிந்திக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பரிகாரமா இருக்கிற வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும். அப்பதான் அதை விரட்டி அடிக்க முடியும், அப்பதான் அதை மடங்கடிக்க முடியும். பாருங்க, யோசுவாவும் மோசேயும் அந்த அமலேக்கியரை மடங்கடிச்சிட்டு கர்த்தருக்கு ஒரு பேர் வச்சாங்களாம். என்ன பேரா? யெகோவா நிசி. யெகோவா நிசின்னா தேவன் எங்களுடைய ஜெய கொடி. ரெண்டு பேரும் சொல்றாங்க, தேவன் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தார். இன்னைக்கும் இயேசு நம்மளுடைய ஜெய கொடியா இருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜெய கொடியா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் இன்னொரு முறை, இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜெய கொடியா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய யெகோவா நிசியா இருக்கிறார். அவர் தான் நம்முடைய யெகோவா நிசி, அவர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். பாருங்க, மோசேயும் யோசுவாவும் சொல்றாங்க, கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அது உண்மை தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா சும்மா வந்துருச்சா அந்த ஜெயம்? யோசித்து பாருங்க. மோசே மலை மேல நின்று கர்த்தருடைய வார்த்தையை அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். யோசுவா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி எதிரிகளோட போராடிக்கிட்டு இருக்கிறான். வார்த்தையின் பட்டயத்தினாலே யோசுவா ஜனங்களை மடங்கடித்தான். ஜெயம் எப்படி வந்தது? வார்த்தையை பிடிச்சதுனாலதான் வந்தது. புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அருமையானவர்களே, இது அற்புதமான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறதா இருக்கிறது. வார்த்தையை பிடி, வார்த்தையை விடாத. இப்போ கடைசியாக வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்பது ஆங்கிலத்திலே விதமாக வருது, யூ ஷால் ஹேவ் குட் சக்சஸ். நீ நல்ல வெற்றி பெறுவாய் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே மிக போராட்டமான ஒரு நேரம் இது. ஏன்னா இதுவரைக்கும் மோசே கூட இருந்தாரு. அமலேக்கை மேற்கொள்ளும் போதெல்லாம் பாருங்க, மோசையினுடைய உதவி அவருக்கு கிடைத்தது. ஜனங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. வல்லமையான ஒரு தேவ மனுஷன் மோசே, இல்லையா? அன்னைக்கு ஒரு ஊழியக்காரரு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. சொன்னாரு, எங்க அப்பா இருந்தாங்க, நாங்க அவருக்கு ஒரு சில பிள்ளைகள் ரொம்ப நல்லா கொண்டு போனாங்க.
ஆனால் வயசாயிடுச்சு, அவங்க மறைச்சு போயிட்டாங்க, அவங்க எங்கள் கூட இல்லாதது எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார். கவனிங்க, அது உண்மை இல்லையா? நல்ல ஆவிக்குரியவர்கள் கூடவே இருப்பது ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய பாஸ்டர் என் கூடவே இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே இன்னும் நல்லா நிறைய ஆண்டுகளை அவங்களுக்கு தாங்கன்னு சொல்லி. கவனிங்க, மோசே இவ்வளவு நாளா கூட இருந்தார். யோசுவாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப மோசே மறிச்சு போயிட்டாரு. 30 லட்சம் ஆட்களை நடத்திட்டு போனோம். அந்த ஆட்கள்லாம் உங்களை மாதிரி கிடையாது. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறாரு. ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்க ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சாங்க. தேவன் அவர்களுக்கு தேவனா இருந்தாரு. ஆனா அவருடைய உள்ளம் கல்லாதான் இருந்துச்சு. உணர்வில்லாத மக்களா தான் இருந்தாங்க. 30 லட்சம் பேர் இருந்தாங்க. அத்தனை பேரை நடத்துறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், யோசித்து பாருங்க. ஆகவே பயப்படுகிறான், கலங்குகிறான், திகைக்கிறான். உடனே கர்த்தர் வந்துட்டாரு. கர்த்தர் பாருங்க, நம்ம பயப்படும் போதெல்லாம் வந்துடுறாரு. கர்த்தர் நம்ம திகைக்கும் போதெல்லாம் வந்துடுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம அவரை மறந்தாலும் அவர் நம்மளை மறக்க மாட்டாரு. அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டாரு. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. யோசுவா கலங்குகிறான், திகைக்கிறான், பயப்படுகிறான். கர்த்தர் உடனே வந்துட்டாரு. திகையாதே, கலங்காதே, பலம் கொண்டு திடமனதாயிரு. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. மோசே மரிச்சு போயிட்டான்னு சொல்லி பயப்படாத, கலங்காத, திகையாத, பலம் கொண்டு திடமனதாயிரு. திரும்ப திரும்ப சொல்றாரு, மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா யோசுவா திடம் கொண்டு பலமனதா இருக்கிறான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் திடம் கொண்டு பலமனதா இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. மனதில் அங்கலாய்க்காத, திகைக்காத, பயப்படாத, கலங்காதே. அப்புறம் சொல்றாரு, நீ நல்ல வெற்றி பெறுவாய். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் நல்ல வெற்றி பெறுவேன். இன்னொரு முறை சொல்ல, நான் நல்ல வெற்றி பெறுவேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் நல்ல வெற்றி பெறுவேன். நல்ல வெற்றி கண்டு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாருங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, அத்தனையும் அடங்கடித்து நல்ல வெற்றியை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அதுக்குரிய பலனையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, நீ நல்ல வெற்றி பெறுவாய்ன்னு சொன்ன உடனே யோசுவாவுக்கு அப்பதான் உயிரே வருது. இப்போ கர்த்தர் அதுக்கு ஒரு நிபந்தனையை கொடுக்கிறாரு. நல்ல வெற்றி உண்டாகணும்னா யோசுவாவே, நீ செய்ய வேண்டியது ஒரே காரியம்தான். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையை பேசுகிற வாயா இருக்கட்டும் வாய். சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பைபிள் என் கையை விட்டு பிரியாதுங்க அப்படிம்பாங்க. பைபிள் என் பைக்குள்ளேயே வச்சிருக்கிறேன் நான், அது என் பையை விட்டு பிரியாது. பையோட இருக்கிறது நல்லது, கையோட இருக்கிறது நல்லது. ஆனா அதை பார்க்கலும் முக்கியம், தேவனுடைய வார்த்தைகள் நம்ம வாயில் இருக்கணும். ஆமேன். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற வாயா என் வாயை மாற்றும். கண்ட அவிசுவாசத்தையும் கண்ட வீணான வார்த்தைகளையும் பேசுகிறதை நிறுத்த எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. பாருங்க, அது ஒரு நாள் நமக்கு லாபத்தை கொண்டு வராது. கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது நல்ல வெற்றி உண்டாகும். பாருங்க, யோசுவா சவாலை ஏற்றுக்கொண்டான். அருமையானவர்களே, அவன் வார்த்தைகளை பேசுகிற மனுஷனா மாறினான். அதிகாரம் நிறைந்த மனுஷனா மாறினான். அவன் அதிகாரம் எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, ஒரு போர் நடந்து கொண்டிருக்கும் போது சூரியனை பார்த்து கட்டளை போடுறான். சூரியனே கிபியோனின் மேலும், சந்திரனே ஆயலோனின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறான். இவன் சொன்ன வார்த்தையை கேட்டு கர்த்தர் நிறுத்தி விட்டாரு. ஹலோ, பாருங்க, ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு சிருஷ்டி கர்த்தா சூரியனையும் சந்திரனையும் நிறுத்திட்டாரு. மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு இவன் பேச்சை கேட்டு. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற வாயாக உங்களுடைய வாய் மாறுமானால் பெரிய பெரிய அற்புதம் நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அற்புதத்தை நடப்பிக்கிறது நீங்க கிடையாது, அற்புதத்தை நடப்பிக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய
காத்து கொண்டிருக்கிறாரு. இப்போ நாம டிசிப்ளின் பண்ணி வார்த்தைகளை பேசுகிற மக்களாய் மாறும்போது அருமையானவர்களே, சமாதானத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, நல்ல வெற்றி பெறுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். யோசுவா ஒரு பெரிய வெற்றியின் மனிதனாக மாறிவிட்டான். கர்த்தர் நம்மளை பார்த்து அதான் சொல்றாரு. பாருங்க, ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல பேசின கர்த்தர் அவர் தான் மனுஷனா வந்து பாருங்க, அவர் சொன்னாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவன் சொன்னபடி ஆகும். கர்த்தர் சொன்னாரு, அப்படியே ஆயிற்று அப்படின்னு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஆதியாகமம் 1ல கர்த்தர் சொல்றாரு, நீயும் பேசுனா நீ சொன்னபடியே ஆகும். ஒரே ஒரு நிபந்தனை தான், என் வார்த்தைகளை பேசுகிற வாயாக உன் வாய் மாறட்டும். எல்லாரும் அர்ப்பணிப்போம். நல்ல வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவார். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆழமாய் பற்றி கொள்ள, பிடித்து கொள்ள, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக இருக்க, உம்முடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க, கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. கர்த்தாவே, வல்லமையுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, பிசாசை மடங்கடிக்கிறவர்களாக, கர்த்தரை மைமைப்படுத்துகிறவர்களாக, வெற்றியை சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தாவே நீர் எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாக நீர் செய்கிறீர். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.